ஹாய் மக்களே, ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி வந்து இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாங்க, பிரியாணி வைக்க போகிறாங்க. சரி சரி, நான் அப்படி சமைக்கிறேன். டைம் ஆகும். ஏதோ இவ போய் சமைக்கிற மாதிரி ஃபுல்லாக அவங்க அம்மா தான் சமைப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மீன் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அம்மா எல்லாமே பண்ணிட்டாங்க. இவ வந்து திருப்பி மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கா. நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ரசம் ரெடி ஆல்ரெடி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா சமைச்சாச்சு. செஞ்சுட்டியோ? நீ தான் செஞ்சியோ? ஆமா, நான் தான் செஞ்சேன். செஞ்சதெல்லாம் அவங்க 2 வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சாலும் அவங்க நான் தானே காமிக்கிறேன், நான் செஞ்ச மாதிரி தான். ஓ சந்தோஷம். வதங்கிடுச்சான்னு எப்படி பார்க்க? வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கவே தெரியல உனக்கு. கலர் தெரியாதமா? ப்ரௌன் கலர்ல மாவு. கரெக்ட் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்குள்ள மிளகாத்தூள் போடல, அது நல்லா இருக்கும். இது வேற 8 வர மாட்டேன். இவ்வளோ ஹைட்ல வச்சிருக்க ஸ்டவ் கொண்டு போய் எடுத்து போயிடும். போகும்போது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுமா? அதுதான் அதாம்மா போகும்போது கிச்சனை கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். எல்லாமே எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துக்கடி. நீ கைட் பண்ண நல்லா இருக்கும் பிரியாணில. உப்பு போடணும், நல்லா இருக்காது. போதுமா போதுமா, உப்பு போடாத. போதும். ஏன் இவ்ளோ காரம்? முன்னாடி சமைச்சிட்டியா? முடிஞ்சா? அவ்வளவுதான். மீன் ஃப்ரை பண்ணியாச்சு, பிரியாணி ரெடி. சரி, அப்படியே சமைச்சிட்டேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டயர்ட் ஆயிருச்சா உனக்கு? இவ்வளோ நேரம் நீ சமைச்சு முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்ட. ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சமைச்சிக்கிட்டு இருந்தா, வெளியில் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க அம்மா தான் சமைச்சிருக்காங்க. உள்ளே வந்தோடனே இங்கே நிற்கிறா சமைக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ டயர்டாகிடுச்சு எனக்கு. வந்து பார்த்துட்டு இந்த ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். எப்போ இங்கே வந்தாலும் ஒரு மணி நேரம் என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியாது. நானும் விட்டுருவேன். சரி, உங்களுக்குள்ளே 1000 இருக்கும், அம்மா பொண்ணுக்குள்ளே பர்சனல் விட்டுருவேன். என்னடி ஃப்ரிட்ஜ் எதுக்கு திறந்து பார்த்துட்டு இருக்க? வரும்போதெல்லாம் எதையாவது ஒன்று தூக்கிட்டு ஓடிடுறது. ஆமாம், நீ எடுத்துகிட்டு வந்துடுற. அதை நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டால் என்ன ப்ரோ நீ சாப்பிட மாட்டியான்னு கேட்குறாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மீனும் வறுத்தாச்சு. சாப்பிட போகுமா? வைங்க, கொஞ்சம் வைங்க. பாவம் புள்ள களைச்சி போயிட்டா. சமைச்சு களைச்சிட்டா. ஆமாம், லெக் பீஸாக எடுத்து வைங்க. இப்போ இவ்வளோ நேரம் சமைச்சிருக்கால. ஃபுல்லாக சாப்பிட்டுடையே வேஸ்ட் பண்ணாத. வீணாக்காம சாப்பிட்ற. என்ன ஆர்டர் போடுற? இங்கதான் போட முடியும் ஆர்டர். அங்க வந்து நான் தானே சமைக்கணும். மைமா கொஞ்சம் நீ சமைக்கணும். அப்போ நான் சமைக்க மாட்டேனா? இங்கே நேத்தானடி சாப்பிட்ட. அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா டோட்டலாக பிஹேவியரே சேஞ்ச் ஆயிடுச்சியா? சூடாக வாயில் வைக்காத. முன்னாடி செம்ம சாப்பாடு போல. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்கு. நல்லது. நல்லா சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. நீ என்ன சாப்பிட்ட? நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? சரிவா போகலாம். சாக்லேட் வெனிலா. அவ்வளோதான். நல்லா நான்வெஜ்ஜு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நல்லா ஏசி 25 வச்சுட்டு தூங்குறாங்க. டேய் இந்தாடி எழுந்திரி, மணி 5 ஆச்சு, எழுந்திரி, வீட்டுக்கு போகணும். அவ்வளோதான், முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. மூஞ்சியே அப்படி வச்சுருக்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டானா. துணி வேறு இவ்வளோ மடிக்கணும், திரும்ப வேலை. நான் வரேன், சேர்ந்து மடிக்கலாம். ஓகே கைஸ், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.